வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கடுகு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இது கூட நான் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து இது மாதிரி தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நீங்கள் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் 1 கப் வந்து ரைஸ் வந்து இது மாதிரி சாதம் வடித்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விடுங்க. இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் லைட்டாக அந்த ஃப்ரை ஆகிற மாதிரி வரும்போது தான் வந்து உங்களுக்கு ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. விட்டுட்டு லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நம்மளோட ஆனியன் ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சூப்பரான வெங்காய சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.